அமெரிக்காவில் இதயம் செயலிழந்து மரணத்தின் விளிம்பில் இருந்த இளைஞர் ஒருவருக்கு டைட்டானியத்தாலான செயற்கை இதயத்தை பொருத்தி உயிரை காப்பாற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இதய மாற்று அறுவை சிகிச்சையில் மிக பெரும் திருப்பத்தை ஏற்படுத்த உள்ள செயற்கை இதயம் பற்றி மருத்துவ நிபுணருடன் நான் நடத்திய கலந்துரையாடல் இது. சென்னை ரேலா மருத்துவமனையின் இதயம் மற்றும் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில்குமாரிடம் பேசினோம். டைட்டானியம் ஹார்ட் பொருத்தப்பட்ட ஒருவர் எத்தனை நாட்கள் வரையில உயிர் வாழ முடியும்? வெளிநாட்டுல டோனர் எப்ப கிடைக்கும், எவ்வளவு நாள்ல ஆர்கன் கிடைக்கும்ன்றது யாருக்குமே தெரியாது. இப்ப லாஸ்டா பண்ண அவங்க டோட்டல் ஆர்டிபிஷியல் ஹார்ட் போட்டதும் பாத்தீங்கன்னா 10 days வரைக்கும் தான் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அனிமல் ஸ்டடியில நிறைய பண்ணியிருக்காங்க. தே கிளைம் தட் இட் இஸ் கேன் ரன் அப் டு 5 years. பட் ஸ்டடீஸ்ல இன்னும் ப்ரூவ் பண்ணல, இன்னும் டைம் எடுக்கும். ஒரிஜினல் இதயத்துக்கு மாற்றா இது நிரந்தரமா பயன்படுமா? என்னன்னா டிவைசஸ் இருக்க காம்ப்ளிகேஷன்ஸ் தான் அதிகமாகும். ஸ்ட்ரோக்குக்கான காம்ப்ளிகேஷன் இது எல்லாமே ஃபுல்லா ஒரு மெக்கானிக்ஸ் மிஷின். இந்த மிஷின்ல வந்து பிளட் உள்ளுக்குள்ள போயிட்டு வரும். ஒவ்வொரு தடவையும் அந்த மைக்ரோ பிளட் போகும்போது அதோட வேர் அண்ட் டேர்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆர்பிசிஸும் நிறைய டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால நிறைய சைட்டோகின்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். இதனால நிறைய இன்ஃப்ளமேஷன்ஸ் வரும். ஸோ டிவைசஸ் இருக்க கிளாட் ஃபார்மேஷன், சைட்டோடாக்சின் அண்ட் பிளட்டோட ப்ராடக்ட்ஸ் ப்ராப்ளம் ஆகிறதுலாம் நிறைய இருக்கும். ஆன் அண்ட் ஆவரேஜ் இதுக்கான செலவுகள் எவ்வளவு ஆகும்? $1 lakh இருந்து $3 lakh ஆகும். இந்திய மதிப்புலங்க சார், இது புரிஞ்சுக்க மதிப்புல லைக் 2 crores to 6 crores. உண்மையிலே உறுப்பு தானம் மூலமா இதயமே கிடைச்சிருச்சுன்னா அந்த இதய மாற்று அறுவை சிகிச்சைக்கு எவ்வளவு சார் செலவாகும்? இதய மாற்று அறுவை சிகிச்சை 15 ல இருந்து 20 லட்சம் ரூபாய் சார். இந்தியாவில இந்த செயற்கை இதயம் எப்போது பயன்பாட்டுக்கு வரும்? FDA அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வரதுல ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்காது. ஒன்லி இம்போர்ட்டிங் சார்ஜஸ், இம்போர்ட்டிங் இது அங்க இருந்து 2-3 பேர் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட் தே வில் ட்ரெயின் அஸ். அப்படிதான் எல்லா டிவைசஸும் இந்தியா வந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட்மேட் 3 போட்டிருக்கோம், 2 போட்டிருக்கோம், பெர்லின் ஹார்ட்னு ஒன்று போட்டிருக்கோம். இதே மாதிரி தான் டோட்டல் ஆர்டிஃபிஷியலா, பட் அது எல்லாமே வால்வ் இருக்கும், லெதர் இருக்கும், நியூமேட்டிக் பம்ப்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அங்க இருந்து இங்க வருவாங்க.